வணக்கம். தக்காளி 2, வெங்காயம் 2, உருளைக்கிழங்கு 3, பச்சை மிளகாய் 4 எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதெல்லாம் கட் பண்ணி குக்கரில் போட்டு ஓப்போஸ் மெத்தடில் வேக வச்சு, அதாவது 1/4 டம்ளர் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டு வச்சுக்கிட்டேன். அதுதான். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பூண்டு, அப்புறம் ஒரு மிளகாய், அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம், வெங்காயம், பெருங்காயம், எல்லாம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு. எல்லாத்தையும் போட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு கலந்து கடல மாவு 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். கடல மாவு இல்லைன்னா பொட்டுக்கடல மாவு கூட எடுத்துக்கலாம். இது ஒரு பைண்டிங் திக்கனிங் ஏஜென்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா கூட போடலாம், கடல மாவு இல்லாமல் கூட போடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசைக்கு தொட்டுவிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள். இது தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி எல்லாத்துக்குமே சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.